பழனி ஆண்டவனுடைய சந்நிதியில் போகரை நாம் நினைக்கலாம். பழனி ஆண்டவனை பார்த்தால் போகர் நினைப்பு நமக்கு வரும். போகர் வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். போகர் ஏன் பழனி ஆண்டவனை பழனியில நிறுவினார்? ஏன் வேற இடத்துல நிறுவக்கூடாதா? பழனி ஆண்டவன் கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி. ஒன்று சொல்லுவார் கிருபானந்த வாரியார், இன்பம் வேண்டுமா திருச்செந்தூரை கும்பிடு, துன்பம் போகணுமா பழனி ஆண்டவனை கும்பிடு. இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி. நமக்கு ரெண்டும் தான் வேணும். இன்பம் வேணும், துன்பம் வேண்டாம். அப்ப ரெண்டையும் கும்பிடு. இந்த துன்பத்தை தரக்கூடிய கிரகங்கள்ல இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமானது. செவ்வாய் எங்கே இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். அதனால தான் செவ்வாயினுடைய ஆற்றல் எந்த இடத்துல அதிகம் இருக்கோ, செவ்வாயினுடைய ஆதிக்கம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பழனி ஆண்டவனை பிரதிஷ்டை பண்ணினார் போகர். பழனியிலே அந்த ஆதிக்கம் அதிகம். நீங்கள் வழிபாடு செய்வீர்களேயானால் உங்களுடைய துன்பங்கள் தீர்க்கப்படும். 9 பாஷாணங்கள், அதை வைத்து அந்த மூர்த்தியை செய்தார். லிங்கம், குதிரைப்பல், கார்முகில், ரகசெந்தூரம், வெள்ளப்பாஷாணம், இரத்த பாஷாணம், கம்பி நவரசம், கௌரி பாஷாணம், சீதை பாஷாணம் அப்படின்னு 9 வகை மூலிகைகள் சொல்கிறார்கள். அதையெல்லாம் சேர்த்து பழனி ஆண்டவனுடைய திருமேனியை உருவாக்கினார் போகர். பின்னாலே அருணகிரிநாதர் அந்த மூர்த்தியை பார்த்து வழிபட்டு சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா என்று கண்ணீர் வழிய பாடுகிறார். வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் ஷடாட்சரமதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே. இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் நல்லா இருக்கணும், ரெண்டு வேணும்னா பழனி ஆண்டவனை கும்பிடு. வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் ஷடாட்சரம் மதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அருணகிரிநாத சுவாமி பாடின அற்புதமான வாக்கு. 9ஆம் நூற்றாண்டில் சேர ராஜா பழனியிலே கோயில் கட்டினார். அந்த கோயில்தான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மூலஸ்தான சந்நிதி. 1446 ஆண்டில் உண்டாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு முருகனை இளையநாயனார் என்று பேசுகிறது. 1520 செய்யப்பட்ட ஒரு கல்வெட்டு பழனிமலை வேலாயுத சாமி என்று பேசுகிறது. இதற்கெல்லாம் காரணமானவர் போகர் என்ற சித்தர். எங்க வந்தார்? பழனிக்கு வருகிறார். உமையவள் பேசுகிறாள், இந்த உலகத்தை காப்பாத்துறேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பழனிக்கு போ. அதுக்கு அப்புறம்தான் போகர் பழனிக்கு வந்தார். இந்த விக்கிரகத்தை உருவாக்கினார். தண்டாயுதபாணியின் மீது பக்தி கொண்டார். அங்கே இருந்து சீனாவுக்கு போறார். சீனாவில் கொஞ்ச காலம் வாழ்ந்தார். இவருடைய சீடர் புலிப்பாணி அங்க போய் இவரை அடைத்து கொண்டு வந்தார். சீடரும் குருநாதரும். குருநாதருக்கு பெயர் போகர், சீடருக்கு பெயர் புலிப்பாணி சித்தர். சீனாவில் கொஞ்ச காலம் வாழ்ந்த பொழுது வாஓசியு அப்படின்னு அவருக்கு பேரா. வாஓசியு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சீன மொழியிலே இருந்தவர், சீனராக பிறந்தவர், பழனி ஆண்டவனை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவனுக்கு முன்னாலே மொழிகளோ இனங்களோ ஜாதிகளோ நாடுகளோ வித்தியாசமே கிடையாது. சீன மொழியிலே நூல்கள் எழுதினார். சீடர் புலிப்பாணியை கொண்டு வந்தார். முருக வழிபாட்டை புலிப்பாணி சித்தரிடத்திலே ஒப்படைத்தார். ஒரு சுரங்கத்தை அமைத்தார். பழனி ஆண்டவனுடைய சந்நிதிக்கும் தான் சமாதியாக கூடிய இடத்துக்கும் கீழே ஒரு சுரங்கத்தை அமைத்து அந்த சுரங்கத்தில் போகர் சமாதியானார். இன்றைக்கும் பழனிக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் அந்த போகர் சமாதியை கண்டு வழிபட்டு வருகிறார்கள். இது போகருடைய வரலாறு. இதே மாதிரி நம்ம நாட்டில் சித்தர்களுக்கு எல்லையே கிடையாது. சித்தர்கள் கணக்கு பார்க்க முடியாது. 18 சித்தர்களுங்கிறது ஒரு பேரு தான், 18 இல்லை. எனக்கு தெரியவே 100கணக்கான சித்தர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை இன்னொரு சித்தர்
சட்டிச்சாமி சித்தர்னு பேர். பாண்டிச்சேரியிலே அவரை பற்றி ஒரு செய்தி அண்மையில் தெரிந்தது. பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்ச தூரத்தில் ஏனாதிமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஏனாதிமங்கலம் கிராமத்தில் ஒரு முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலிலே ஒரு முருகன் அடியார். அவர் வருவார், கோயில் வாசப்படியிலே படுத்து கிடப்பார். பேரென்ன தெரியாது, எங்கேருந்து வந்தார் தெரியாது. யாராவது சாப்பாடு கொடுத்தால் சாப்பாடு, இல்லைன்னா கவலையே கிடையாது, பட்டினி. முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு முருகன் கோயிலிலே வாசப்படியிலே படுத்து கிடப்பார். பக்கத்திலே ஒரு திண்ணை, சில சமயம் திண்ணையில் படுத்து கிடப்பார். ஊர் மக்கள் உணவு கொடுப்பார்கள். ஒரு ஞானிக்கு உணவு கொடுத்தால் அதுக்கு பலன் ரொம்ப அதிகமா. 1000 கோயில் கட்டுறதை விட, எத்தனையோ அந்தணர்களுக்கு அன்னதானம் செய்வதை விட, ஒரு ஞானிக்கு ஒரு பகல் உணவு கொடுப்பது சிறப்புன்னு திருமூலர் பேசுகிறார். அகரம் 1000 அந்தணர்கீயிலன், சிகரம் 1000 செய்து முடிக்கிலன், பகரும் ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. திருமூலர் திருமந்திரம். ஊர் மக்கள் இந்த சாமியாருக்கு என்ன பேரு? முருகன் அடிமை. இவருக்கு எல்லாரும் சாப்பாடு போட்டாங்க. அந்த ஊரில் ஒரு பணக்காரர். எப்போவுமே இந்த பணத்தில் ஒரு கெட்டது என்ன தெரியுமா? பணம் சேர 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 இன்னும் சேர்க்கணுங்கிற ஆசை கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம இட்லி சாப்பிட்றோம், 4 இட்லி சாப்பிட்டா 5வது இட்லி சாப்பிடணுங்கிற ஆசை குறையும், 6வது இட்லி சாப்பிடணுங்கிற ஆசை இன்னும் குறையும். எக்கனாமிக்ஸில் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. போக 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 அந்த விருப்பம் குறையும். சாப்பிட 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 அது குறையும். இந்த பணத்தில் மட்டும் சேர்க்க 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 இன்னும் சேர்க்கணுங்கிற ஆசை கூடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம குன்னக்குடி சாமி அழகா சொல்லுவார், மனித ஜாதிக்கு தீராத நோய் ஒன்று உண்டாகி இருக்கிறது, மாறாத சாபம், இறங்காத விஷம், அதுக்கு பேரு பணம் என்னார். ஏனாதிமங்கலம் அங்கே ஒரு பணக்காரர் இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் பணம் சேர்க்கணும். என்னமோ போகிற போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டுகிட்டு போகிற மாதிரி. இந்த கோயிலில் முருகனுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்காங்களே, இவ்வளவு நகை போட்டிருக்காங்களே, அதை எப்படியாவது ஆள் வச்சு திருடணும். கடைசி அதை யோசிச்சார். ஒரு ஆளை பிடிச்சார், அந்த ஆள்கிட்ட விஷயத்தை சொன்னார். வழக்கம் போல அவன் அன்னைக்கு ராத்திரி வந்தான், மதில் சுவர் ஏறி உள்ள குதிச்சான். உள்ள குதிச்சு வேற சாவி போட்டு திறந்து முருகப்பெருமானுடைய திருமேனிகளை இருந்த நகைகள், உள்ளே இருந்த நகை எல்லாத்தையும் எடுத்து பொட்டலம் கட்டினான். இதெல்லாம் எப்போங்கிறீங்க? கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னால எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி விட்டான். கட்டி திரும்ப மதில் சுவரில் ஏறி வெளியில குதிக்கணும். வெளியில குதிச்சானா நம்ம முருகன் அடியார் அந்த இடத்துல படுத்து கிடந்தார். இவருக்கு பக்கத்தில் குதிச்சுட்டான். குதிச்ச பொழுது பயந்து போய் ஒரு கயிறு தொங்குனுச்சு. அந்த கயிற்றை வேகமா இழுத்து விட்டான். கீழே விழுகிற பொழுது என்னமாவது கயிற்று கிடைச்சா பிடிப்போம் இல்ல, அந்த கயிற்றை பிடிச்சி விட்டானா. அந்த கயிறு என்ன தெரியுமோ? கோயில் மணியினுடைய கயிறு. இவன் பிடிச்ச உடனே மணி வேகமா அடிச்சிருச்சு. அடிச்ச உடனே ஊர்க்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. திருடன் என்ன பண்ணா, அப்படியே எடுத்த மூட்டையே இந்த முருகனடியார் பாதத்தில் போட்டுவிட்டு ஓடி போயிட்டான். ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள். அந்த காலம் கோயிலில் மணி அடிச்சா எல்லாரும் வந்துடுவாங்க. வந்து பார்க்குறாங்க, முருகனடியார் நல்லா தூங்குறார். கால் மாட்டில் முருகனுடைய நகைகள் எல்லாம் கிடக்கு. என்ன தோணும்? இவர் தான் எடுத்திருப்பார்னு தோணும். எந்த பணக்காரர் ஏற்பாடு பண்ணாரோ அவரும் வந்துட்டார். அடப்பாவி, நம்ம திட்டத்தை கெடுத்து விட்டானே இந்த சாமியார், அதனால இவனை அடி வாங்க வைக்கணும் சொல்லிவிட்டார். இவன் தான் திருடி இருப்பான். எல்லாரும் இந்த புண்ணியவானை முருகன் அடியாரை, ஒரு பெரிய சித்தரை நன்றாக அடித்தார்கள். நம்ம ஊர்ல இந்த தர்ம அடி அடிக்கணும்னா ரொம்ப பேர் வந்துடுவாங்க. எல்லாம் சேர்ந்து பாவம் அவரை மிக அடித்தார்கள். உடம்பெல்லாம் காயம், இடியும் மழையும் வந்தது. எல்லாம் வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. இவர் வெளியில வந்து அப்படி நிற்கிறார். உடம்புல ரத்தம் ஒரு பக்கம், மழை தண்ணி ஒரு பக்கம், ஒன்றும் பேசல. ஏதோ இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே.
இப்போ நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, கடவுள் ஒரு காலம் தப்பா தண்டனை கொடுக்க மாட்டார். ஒருவேளை போன பிறவியில யாருக்கு என்ன பண்ணனோ தெரியல, அதான் இந்த அடியெல்லாம் எனக்கு. அப்படியே நிற்கிறார். பக்கத்தில் ஒரு பையன் வேகமாக ஓடி வந்தான். இந்த சாமியாரை பார்த்தான். கையில் ஒரு சட்டி கொண்டாந்தான். சட்டியை கொடுத்தான். சாமி, இதான் தலைக்கு தொப்பி, வச்சுக்கிடுங்க, இங்கே இருக்காதீங்க, இங்கே இருந்தால் இவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள். பாண்டிச்சேரிக்கு போங்க, எங்க பெரியப்பா வீடு இருக்கு, அங்க போய் இருங்க. தம்பி, பாண்டிச்சேரிக்கு எப்படி போறது? நேர போங்க, திரும்புங்க, வலது பக்கம் திரும்புங்க, கடற்கரை மாதிரி வரும், கொஞ்ச தூரம் நடங்க, பாண்டிச்சேரி வந்துடும். சரி, இறைவன் வழிகாட்டுகிறான். இந்த ஏனாதி மங்கலத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டுகிறான். அந்த பிள்ளையை பிடிச்சார், ஒரு முத்தம் கொடுத்தார், புறப்பட்டார். முருகனடியார் தலையில சட்டி கவுத்திருக்கு, வேற எதுவும் கிடையாது. கட்டின கோவனா, ஒரு துண்டு, தலையில சட்டி, இதுதான் அவருக்கு உரிய சொத்துக்கள். நேர பாண்டிச்சேரிக்கு வர்றார். எத்தனை ராத்திரி நடந்தார் தெரியாது, எங்கே படுத்து கிடந்தார் தெரியாது. வந்தார், பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. சித்தாந்த சாமி கோயில். பாரதியார் பாடுவார், சித்தாந்த சாமி திருக்கோயில் வாசலில் தீப ஒளிகள் உண்டாம். அந்த சித்தாந்த சாமி, அவருக்கு பேரு சித்தானந்த சாமி, பின்னால சித்தாந்த சாமின்னு மாற்றி விட்டாங்க. அந்த கோயிலுக்கு வந்துட்டார் நம்முடைய முருகனடியார். தலையில சட்டியை கவுத்துக்கிட்டு வந்துட்டாரா. அங்க கோயில்ல சாப்பாடு, அன்னதானம் நடக்குது. ஒருத்தன் கூப்பிட்டான், சாமி இங்க வந்து சாப்பிடுங்க. வரிசையில வந்து உட்கார்ந்துட்டார். எல்லாருக்கும் இலை போட்டாச்சு. இவருக்கு வர்ற பொழுது இலை தீர்ந்து போச்சு. உள்ள எடுக்க போனான். சாப்பாடு பரிமாறுறவன் சொன்னா, சாமி சட்டி வச்சிருக்கில்ல, அதுல வாங்கிக்கோ. தலையில இருந்த சட்டியை வெளியில எடுத்தார், கழுவினார், பிச்சை ஏந்தினார். எல்லாம் சட்டியில, சாதமும் அதுல, சாம்பாரும் அதுல, குழம்பும் அதுல, பத்த குழம்பு, ரசம், பாயாசம். என்ன வயிற்றுல என்ன தனித்தனியா இடமா இருக்கு? எல்லாம் ஒன்னாத்தானே போகுது. எல்லாத்தையும் வாங்கினார். சிவார்ப்பணம். சன்னியாசிக்கு எப்பவும் நாச்சுவை இருக்கப்படாது. எவனுக்கு நாக்கு சுவை அதிகமா இருக்கோ அவனுக்கு படிப்பு ஏறாது. நல்லா சாப்பிட பழகிட்டா படிக்கிறதுக்கு மூளை போகாது. ஏன் தெரியுமில்ல, நிறைய சாப்பிட்டா ஜீரணத்துக்கு ரத்தம் போயிடும், மூளைக்கு போகாது. அதுக்காகத்தான் படிப்பு நேரத்தில் மென்மையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளைத்தான் சாப்பிடணும். இவர் என்ன பண்ணுறார், சாமியார், இவருக்கு உணவு தேவையே கிடையாது. சட்டியில் வாங்கி சாப்பிட்டாரா, எல்லாரும் சொல்லிவிட்டான் இவருக்கு பேரு சட்டிச்சாமி. கழுவி தலையில் கவுத்துக்கிட்டார். மடத்துக்கு போகிறார், சித்தாந்த சாமி மடம். ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டார். வீடு வாசல் இருந்தால் தானே. இப்போ வானமே கூரை. ஒரு மடத்தில் ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டார். சில பச்சிலைகளை எடுத்து வருவார். யாருக்காவது வியாதி இருந்தால் அந்த பச்சிலைகளை பயன்படுத்துவார், நோய் தீரும். ஒருத்தனுக்கு சித்தப்பிரமை. குளத்தில் உள்ள தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்தார். இந்த தண்ணியை குடிச்சான். சட்டியை அவன் தலையில் வச்சார். 2-3 நாளைக்கு அவனை பக்கத்திலே இருந்தார். சித்தப்பிரமை தீர்ந்து வச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், சட்டிச்சாமி பெரிய ஞானி. பாண்டிச்சேரியிலே நிறைய சித்தர்கள். பாண்டிச்சேரி சித்தர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள். இந்த சாமி அங்கே வாழ்கிறார். ஒரு இனிப்பு கடை, பூந்தி வியாபாரம். சாமி வேகமா போறார், இவ்வளவு பூந்தியை அள்ளுறார். கொஞ்சத்தை இருந்தவனுக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை தெருவில் நாய்க்கு கொடுத்தார், கொஞ்சத்தை இவர் சாப்பிட்டார். பூந்தி கடைக்காரன் பேசாம இருக்கிறான். ஏன் தெரியுமில்ல, சாமி வந்து பூந்தியில கை வச்சிட்டார்னா அன்னைக்கு வியாபாரம் அருமையா நடக்கும். இது தங்க கை, அதே மாதிரி அன்னைக்கு வியாபாரம் அருமையா நடக்குது. திருவண்ணாமலையிலே சேஷாத்திரி சுவாமிகள் வந்து ஒரு கடையிலே உள்ள பொருளை தொட்டு விட்டால் அன்னைக்கு கடையிலே வியாபாரம் அமோகமா நடக்கும். அதனால அவருக்கு தங்கக்கை சேஷாத்திரின்னு பேர் கொடுத்தாங்களாம். அதே மாதிரி இவருக்கு இப்போ தங்கக்கை சட்டிச்சாமியார். எங்கே சாப்பிடுவார், பிடிச்ச வீட்டில் தான் சாப்பிடுவார். பணக்காரர் வீடுன்னு போக மாட்டார், ஏழை வீடுன்னு விலக மாட்டார். இவர் வந்து சாப்பிட்டார்னா அந்த வீட்டிலே அதுக்கப்புறம் வறுமை வராது.
செல்வ நலஞ்சேரும். சட்டியிலே உணவு, அருகிலே உள்ளவர்களுக்கு பல கவளம் கொடுப்பார், இவர் ஒரு கவளம் சாப்பிடுவார். ஒரு சமயம் வயல்வெளியில சட்டிச்சாமி படுத்து நிம்மதியா தூங்குறார். ஒரு 4-5 பசங்க ஒரு விளையாட்டா அந்த பக்கம் வந்தவன் என்ன பண்ணா, ஒரு பாம்பு ஒண்ணுச்சு, பாம்பை அடிச்சிட்டாங்க. அடிச்ச பாம்பை தூக்கி போட வேண்டியதானே. தூக்கிக்கிட்டு வந்தா இந்த சாமி தூங்கிக்கிட்டு இருக்காரா, இவர் கழுத்துல பாம்பை போட்டுட்டு ஒளிஞ்சு நிற்கிறாங்க. சாமி கவலைப்படாம முழிச்சார். பாம்பை ஒரு பார்வை பார்த்தார். பாம்பு தலையை தூக்குது. இந்த பசங்களுக்கு பயமா போச்சு. செத்த பாம்புல எப்படி எந்திரிக்குது? ஞானியின் பார்வை, பாம்பு அப்படி எந்திரிச்சுது. சாமி கழுத்துல பாம்பு படம் எடுக்குது. அட, பரமசிவனை பார்த்தாப்புல இருந்துச்சு. கண்ணதாசன் சொல்லுவார், பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கருடன் சொன்னது இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. அது மாதிரி பரமசிவன் கழுத்திலே பாம்பு மாதிரி சட்டிச்சாமி கழுத்திலே இந்த பாம்பு. சிறுவர்கள் ஓடி வந்தார்கள். சாமி வாரையும் திட்டலை, ஒன்றும் சொல்லலை. அந்த பாம்பை எடுத்தார், மரத்திலே பொந்துக்குள்ள விட்டார். பொந்துக்குள்ள பாம்பு போயிடுச்சு. அப்படி கையை வச்சார், பொந்தும் மூடிக்கிச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். வழிபட வந்தார்கள். சாமி பெரிய ஞானியின் ஊரே திரண்டு வருது. இந்த பையங்க சொன்ன உடனே காலில் விழுந்தார்கள். சாமி ஓடி போயிட்டார். எங்க ஓடினார் தெரியாது. என் காலில் யாரும் விழ வேண்டாம். சாமி ஓடி போயிட்டார். எங்க ஓடினார் பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு தெரியாது. பழனியில ஒரு சமாதி இருக்கு சட்டிச்சாமிக்கு. செட்டிநாட்டிலே தேவகோட்டையிலே ஒரு சமாதி இருக்கு சட்டிச்சாமிக்கு. அவர் யாரு, பேரெல்லாம் ஒன்றும் தெரியாது. பழனிக்கு போனாரா தெரியாது. சாதுக்கள், சந்நியாசிகள், சித்தர்கள் ஒரு ஊரில் சமாதி ஆவார்கள், திரும்ப எழுந்திருப்பார்கள். இந்த ஜீவ சமாதின்னு சொல்றோம் பாருங்க, சில பேர் அதை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜீவ சமாதின்னு சொன்னா உயிரோட கொண்டே சமாதியில வச்சு விடுறதுன்னு. அதெல்லாம் கிடையாது. உயிரோட சமாதியில வைக்கிறது கிடையாது. இந்த உயிர் வெளியில போகாம அவர்கள் உடம்புக்குள் இந்த உயிரை ஒடுக்கிக் கொள்கிறார்கள். நமக்கெல்லாம் உடம்பை விட்டுட்டு உயிர் வெளியில போயிடும். அதனால இதுக்கு பணம்னு பேர் வச்சு படுறோம். அவர்கள் உடம்புக்கு உள்ளே உயிரை ஒடுக்கிக் கொள்வார்கள். அந்த உடம்பை அப்படியே கொண்டே வைக்கலாம், திரும்பவும் எழுவார்கள். அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது அப்படின்னு வள்ளற் பெருமான் பேசுவார். யாரையும் எரிக்காதே, புதைத்து வை அப்படின்னு பேசுவார். பணம் புதைக்க சம்மதிப்பீர், பிணம் புதைக்க சம்மதியீர் அப்படின்னு சொல்லுவார். சித்தர்கள் அப்படியே உடம்புக்குள்ளேயே அந்த உயிரை ஒடுக்கிக் கொள்வார்கள். அதுக்கு பேரு தான் ஜீவ சமாதின்னு பேரு. சித்தராக இருக்கக்கூடிய சட்டிச்சாமி பழனியிலே ஒரு சமாதி. தேவகோட்டை பகுதியிலே நடனமாடினார். நடமாடுவார், நடனமும் ஆடுவார். கையில அந்த சட்டி, அதுதான் சாமிக்கு அடையாளம். ஒரு செட்டியார் வீட்டில் சாப்பிட போனாராம். அந்த செட்டியாருக்கு ரொம்ப நாள் குழந்தை கிடையாது. சாமி காலில் வந்து விழுந்தார். சாமி என்ன சொன்னார் தெரியுமா? கந்தர் சஷ்டி விரதம் இரு. செட்டியார் விரதம் இருந்தார். 7வது நாள் காலையில் சாமி வந்து சாப்பிடணும்னார். சரின்ட்டார் சட்டிச்சாமி. செட்டியார் 6 நாள் பட்டினி, முழு பட்டினி. 7ஆம் நாள் காலையில் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு தயாராகி இருக்கு. சட்டிச்சாமி புறப்பட்டு வந்தார். இவருக்கு மகிழ்ச்சி, ஒரு ஞானி நம்ம வீட்டில் சாப்பிட போறார். வந்தவர் என்ன பண்ணார்? அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். அந்த வீட்டுக்காரருக்கு அதிர்ஷ்டம், அவர் சாப்பாடு போட்டு விட்டார். இவருக்கு வருத்தம், நமக்கு வந்த சாமி அங்க போயிட்டாரு. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. நமக்கு கிடைக்கலையே, இந்த சாமிக்கு பிட்சை போடக்கூடிய புண்ணியம் பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே. வருத்தப்பட்டார். சாமி அந்த வீட்டில் சாப்பிட்டு இங்கே வந்தார். இவரை பார்த்தார். என்ன சாப்பிடலாமா? இவருக்கு ஒன்றும் புரியலை. அங்கே சாப்பிட்டுருப்பார்ல, நம்ம வீட்டில் பேரு பண்ண போறார், கையை நினைக்க போறார், அவ்வளவுதான். வருத்தப்பட்டார். உள்ள வா. சாமி உள்ள வந்தார், உட்கார்ந்தார். இலை போட்டாச்சு. நிறைய வை, நிறைய வை, சாப்பாடு நிறைய வை. நிறைய சாப்பாடு வச்சாங்க. அந்த சாப்பாட்டை பார்த்தா அவ்வளவு சாப்பாடு.
அஞ்சாள் சாப்பாடு. சாமி ஒரு பக்ரானங்கள் டேம் கட்டினார். சாம்பார் ஊத்து ஒரு மூச்சை இழுத்து விட்டார், அவ்வளவு சாப்பாடும் உள்ளே போயிடுச்சு. அடுத்து ஒரு அஞ்சாள் சாப்பாடு ரசத்தில் போயிடுச்சு. வீட்டுக்காரர் செட்டியார் காலில் விழுந்தார், கும்பிட்டார். சாமியும் மன்னிச்சுக்கிடுங்க. சாமி சிரிச்சபடி ஓடி போயிட்டார். நிறைய வை, நிறைய வை, சாதத்தை நிறைய வை இல்லை, உன் வீட்டில் பிள்ளைகள் நிறைய எனக்கு வை. அந்த குடும்பத்தில் 9 குழந்தைகள் பிறந்தன. திருப்பெருந்துறையிலே உள்ள காட்சியை தேவகோட்டையில் காட்டினார் சட்டிச்சாமி. சட்டிச்சாமி என்ற சித்தருக்கு ஒரு சமாதி கோயில் எழுப்பப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90 ஆண்டுகளாக தேவகோட்டையில் வழிபடப்பட்டு வருகிறது. சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவராக ஏழைகளோடு ஏழைகளாக தெரிந்தவர் சட்டிச்சாமி சித்தர்.